Hello everyone, welcome back to banusameekitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோட் சைடு சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்றதாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். இதை நீங்க பரோட்டாக்கு சப்பாத்திக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதுல 6ல இருந்து 10 பல்லு பூண்டு, 6 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய் வந்து ஒரு 3 பத்து இருந்தா போதும். 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச்சு பட்டை, கொஞ்சமா கல்பாசி இல்லைன்னா விட்டுருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 5ல இருந்து 6 முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகாவை போட்டு நல்லா இதை மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த கிரேவியை நம்ம குக்கர்ல தாங்க செய்ய போறோம். குக்கர்ல 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கோங்க. அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கும் போது சீக்கிரம் வதங்கிடும். பொன்னிறமா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலர்ல இருக்கணும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இஞ்சும் பூண்டும் மசாலால அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா மட்டும் போதும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழைஞ்சு வரணும். இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவை. அடுப்பு தீயை வந்து மீடியம்ல இருந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா மசாலாலாம் கருகிடும். பாருங்க, நல்லா மசாலாவை வதக்கியாச்சு. மிதமான சூட்லயே வச்சு மசாலாவை வருங்க. இதுல இப்ப நான் 700 கிராம் சிக்கனை சேர்த்திருக்கேன், கோழிக்கறியை சேர்த்துட்டு இந்த மசாலாவோடய நல்லா பிரட்டி விடுங்க. 1 நிமிஷம் இந்த மசாலா ஃபுல்லா அந்த சிக்கனோட நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பிரட்டிடுங்க. நீங்க இந்த சால்னாவை நாட்டுக்கோழி வச்சு கூட செய்யலாம். நான் இங்க பிராய்லர் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி வச்சு நீங்க செய்யும் போது விசில் வந்து ஒரு 3 விசிலாவது வைக்கணுங்க. ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட் ஆகும். பாருங்க, இப்ப சிக்கனை நல்லா மசாலாவோட பிரட்டியாச்சு. இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் இந்த மசாலாலேயே அது வேகட்டும். பாருங்க, நல்லா கொதிக்குது. மசாலால நல்லா வதக்கிக்கோங்க சிக்கனை. எந்த அளவுக்கு வதக்குறோமோ மசாலா வந்து அந்த அளவுக்கு சிக்கன்ல கோட் ஆகும். இப்ப நாம இதுல அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த மசாலாலேயே கிளறுங்க. மசாலா வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடணும். பாருங்க, நல்லா மசாலா இப்ப கொதிச்சு வருது. இப்ப நம்ம இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். ரோட்டு கடை சிக்கன் சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். உங்களுக்கு திக்கா வேணும்னா நீங்க 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த கிரேவிக்கு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதுல 2 கப் தண்ணியை ஊத்தி கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு
குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு விசில் விட்டுருங்க. சிக்கன் கொஞ்சம் ஹார்டா இருந்ததுன்னா நீங்க 2 விசில் கூட வைக்கலாம். நான் இங்க ஒரு விசில் தான் வைக்க போறேன். ஒரு விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர் ஃபுல்லா அடங்கினது பிறகு ஓபன் பண்ணுங்க. பாருங்க, சூப்பரான ரோட்டுக்கடை சிக்கன் சால்னா ரெடி ஆயாச்சு. இது பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். ரோட்டுக்கடை சிக்கன் சால்னா மாதிரியே இருக்குங்க. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.